அவங்க சர்விங் டைப்பே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் இந்த ராயப்பேட்டையில் பிரியாணி செய்வாங்கள்ல அதே மாதிரி தாங்க. ஃபுல்லாக வந்து பிரியாணி டைப்லேயே அவர் வந்து தட்டி தட்டி கூப்பிட்டுருந்தாரு. புதினாவும் பிரியாணியும் எல்லாம் இருக்கு. ஒரு டக்கு சாப்பிடு. எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து சேர்ஸ்லாம் இப்படி தான் போட்டிருந்தாங்க. இந்த மீட் வந்து சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணோம். இது மீன் ஸ்பெஷலு. அற்புதம். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு எபிசோட். இந்த லண்டனோட பிக்கெஸ்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்ததுன்னா ரீஜன்ஸ் பார்க்னு ஒரு இடத்துல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரியுது பாருங்கள், டேஸ்ட் ஆஃப் லண்டன் ப்ராப்பராக போட்டிருக்காங்க. நம்ம வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்கோம், இன்னும் ஏரியாவுக்கு போய் சேரல, போயிட்டே இருக்கோம். இல்லை கண்ணாடி இப்படி இருக்குது, சூப்பரில் ரெட் கலர். ஸோ நடக்கும்போதே நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்லிடுறேன். இந்த டேஸ்ட் ஆஃப் லண்டன் வந்து இப்போ சமீபத்தில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபெஸ்டிவல் 5 நாளைக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும் ரீஜன்ஸ் பார்க்கில். அது மெயினாக ஜூன் மாதத்தில் நடத்துகிறாங்க. ஸோ அது தேர்ஸ்டேல ஆச்சு. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ ஆக்சுவலி வென்ஸ்டே ஆரம்பிக்குது. வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. இந்த 5 நாள் நடக்கும். தோராயமாக ஒரு 55,000 பேர் வந்துட்டு போகிறாங்களா இங்கே. ஸோ உள்ளார போகிறதுக்கு நிறைய டிக்கெட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டேஸ்ட் பாஸ்ன்னு வெறும் என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அது 28 பவுண்ட் தான், 2800 வருதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிக்கெட்ஸ் போட்டிருந்தா அதில் டேஸ்டிங் டிக்கெட்னு ஒன்று இருந்தது. அது 44 பவுண்டு, 4400. அப்புறம் வந்து விஐபி டிக்கெட்ஸு அது வந்து 70,000 7,000 8,700 வரை போச்சு. ஸோ என்னென்னா இந்த மெயினாக வந்து டேஸ்டிங் டிக்கெட்லலாம் உங்களுக்கு வந்து 2 டிஷ்ஷஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறான். அதே நீங்கள் வந்து 70-80 போனீங்கன்னா அந்த ஃபீஸ்டிங் டிக்கெட்டுங்கிறாங்க. அதில் வந்து விஐபி லவுஞ்சு, அப்புறம் வந்து கிளாஸ் ஆஃப் ஷாம்பெயின், இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வென்ஸ்டே தான் 14 ஜூன் ஆரம்பித்து அந்த சண்டே வர போச்சு. எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம் டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு. ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கெலாம் கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் ஃபைனலாக போனது வந்து சாட்டர்டே தான். ஸோ ரொம்ப தூரம் நடந்து முடிச்சுட்டு அப்புறமா ஃபைனலாக அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். உள்ளார போனோடனேயும் நாங்கள் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணோம். என்னென்னா விஐபி டிக்கெட் வாங்கலான்னு. நாங்கள் வாங்கினது வந்து 44 பவுண்டு டிக்கெட்டு. ஏன்னா விஐபி டிக்கெட்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் என்னென்னா உங்களுக்கு வந்து எல்லாம் க்யூலியெல்லாம் நிற்க வேண்டாம். உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு டிஷ்ஷஸ்ஸு, எக்ஸ்ட்ரா டிஷ்ஷஸ் வாங்கலாம். அதே மாதிரி விஐபி லான்ச் இருக்குது, அங்கேயும் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு குயிக்காக அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லா டிக்கெட்டும் விற்று போச்சு அப்படின்னு. ஸோ என்ட்ரன்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு மேப்பை பார்க்கலாம். அங்கே வந்து ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் வந்தோடனே எங்களுக்கு வைன் டேஸ்டிங் இருந்தது. நிறைய பேர் வைன் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெருசாக நம்ம ஹாலிவுட் போடுற மாதிரியே இந்த டேஸ்ட் இது போட்டிருந்தாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைன் டேஸ்டிங் ஃப்ரம் போர்ச்சுகல் பார்த்தோம். சரியாக இருந்தது. உள்ளார நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போனதுனால, பசங்கள்லாம் செட்டில் பண்ணிட்டு போனதுனால நாங்கள் அதுக்கு வந்து அவ்வளோ டைம் கொடுக்கல. அப்புறமா இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, உள்ளார போகும்போது உங்களுக்கு நிறைய குக்கிங் செஷன் இருந்தது. இந்த பெரிய பெரிய ஷெஃப் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 44 லீடிங் ஷெஃப் வந்து அங்கே வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லீடிங் ஷெஃப்ஸோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கே கூப்பிட்டு வந்து ஒன்று அவங்க புது மெனுவை ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மெயின் சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்லாம் அங்கே வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போய் அங்கே போய் அதை ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். அங்கே நீங்கள் குக்கிங்கும் கற்றுக்கலாம். ஸோ ஒரு சைடில் மிடில் ஈஸ்ட் டைப்பில் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அதில் வந்து மிடில் ஈஸ்ட் சாப்பாடு தான் கொடுத்துருந்தாங்க. கீழெல்லாம் வந்து ஜம்காலாம் போட்டு அங்கே உட்காந்துட்டு மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே உள்ளார போய் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சர்விங் டைப்பே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் இந்த ராயப்பேட்டையில் பிரியாணி செய்வாங்களே அதே மாதிரி தாங்க. ஃபுல்லாக வந்து பிரியாணி டைப்லேயே அவர் வந்து தட்டி கூப்பிட்டு இருந்தார். அதில் உள்ளார போய் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் சின்ன சின்ன சாம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்களும் சரி ஓசியில் சாப்பாடு கிடச்சா விடுவோமா, போய் டேஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இருந்தது. ஆனால் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா உப்பு சப்பு எதுவுமே இல்லை, ரொம்ப ப்ளெயினாக இருந்தது. அந்த டேஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உங்களுக்கு வந்து நம்ம ஊர் பிரியாணி டைப்பில் நாங்கள் மனசில் நினச்சிட்டு சாப்பிட்டோம். பட் இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியும். அதில் இந்த முந்திரிலாம் போட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் போட்டுட்டு ஒரு ஃப்ளாட் டேஸ்ட்டு, அப்படியே லைட்டாக உப்பு கூட ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த பத்திய சாப்பாடு மாதிரி இருந்தது. பட் ஓகே, அதையும் ஒரு டைம் ரசித்து சாப்பிடுவோமே, சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். புதினாவும் பிரியாணியும் எல்லாம் இருக்குது, ஆனால் உரப்பு இல்லை, அப்படியே பிளெயினாக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. அப்புறமா நீங்கள் அந்த வழியாகவே போனீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து சாப்பாடு மட்டும் இல்லை, ட்ரிங்க்ஸு ஸ்டாலு, மெயினாக வந்து காக்டெயில்ஸ்லாம் பண்ணுற ஸ்டால்ஸ் இருந்தது. மக்கள் வந்து ரொம்ப ஜாலி மூடில் என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாட்டு, ஃபுல்லாக சவுண்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தது. ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் மூடு தான். எல்லாருமே வந்து உட்காந்து வெளியில் சீட்டிங் ஏரியாலாம் போட்டிருந்தாங்க. உட்காந்து ட்ரிங்க்ஸு குடிச்சிட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. எங்களுக்கு என்னென்னா அந்த டேயில் நாங்கள் வந்து ஒரு மத்தியானத்துக்கு மேலே தான் போனோம். இது ஃபுல் டே இருந்தாலே பத்தாது, அட்லீஸ்ட் ஒரு 2 days போகணுன்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குக் ஸ்கூல்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கே இருக்க மக்களுக்கெலாம் வந்து ஏதாச்சும் வந்து குக்கிங் சொல்லி கொடுத்துட்டு அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி வந்திருந்தாங்க, வந்து என்ஜாய் பண்ணிருந்தாங்க. ஸோ இங்கே பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெரிய ஒரு டென்ட்டுக்கு கீழே ஒரு 4 பெரிய ரெஸ்டாரண்ட்ஸு. ஓகே, டோட்டலாக பார்த்திங்கன்னா 32 டாப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆஃப் லண்டன் இங்கே வந்திருந்தாங்க. ஒன்று அவங்களோட புது மெனு, அது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷஸ். அவங்க இதில் வந்து எப்போயும் பெஸ்ட் செல்லிங் டிஷ்ஷஸ் இருக்கோ அதை மட்டும் தான் அங்கே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 சிக்னேச்சர் டிஷ்ஷஸும் ஒரு இது எக்ஸ்க்ளூசிவ் டிஷ்ஷும் இருந்தது. எங்கள் டிக்கெட்டுக்கு எங்களுக்கு வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் இருந்தது, அதெல்லாம் வாங்கினோம். ஆனால் நாங்கள் அதுக்கு மேலே இதுவும் எக்ஸ்க்ளூசிவாக வாங்கி சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ப்ரான் இது பாருங்கள், சூப்பராக இருந்தது. எங்கள் டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 4 சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் இருந்தது. 2 ரெனியோட டிக்கெட்டில், 2 என் டிக்கெட்டில். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு கடையிலையும் போய் ஒரு டிஷ் வாங்கி பாதி சாப்பிட்டுக்கிட்டோம். ஒரு டக்கு சாப்பிட்டோம். அப்புறமா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடையில் ஆக்சுவலி அவன் மூட போயிட்டு இருந்தான். அவர் வந்து ரொம்ப ஏதோ க்ளோஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து அவரும் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, ரெமியோன்னு. நல்ல சூப்பரான ஐஸ்கிரீம் நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம்.
ஸோ மெயினாக வந்து இந்த ஃபுட்டு ஃபெஸ்டிவல் வந்து நிறைய பேர் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து அடுத்த வருஷம் மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு அலம் மோதுது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்பிக்யூஸ்லாம் அப்படியே சான்ஸே இல்லை, கலக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க பார்பிக்யூலாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் வயிறை எம்டி பண்ணிட்டோம். சரி இப்போதைக்கு வந்து வேறு எங்கேயும் போக வேண்டான்னு, எங்கே நம்மளுக்கு மெயினாக வந்து இந்த 32 ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான இது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து அப்புறமா சாப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா க்யூவில் நிற்கணும் நீங்கள் நிறையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமே போகிறது பெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து மெயின் ஹைலைட் வந்து ரோட்டி கிங், நம்ம மலேசியன் தமிழ் ஒருத்தர் வந்து வச்சுருக்காரு. ரொம்ப நாளாகவே எங்களை வெளில பார்க்கும்போதெல்லாம் கூப்பிடுவார், வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு. அது என்னென்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபுட் ஷோஸில் அவரோட ஸ்டால் இருக்கும். அதாவது சாப்பாடு வந்து இந்த பரோட்டாலாம் அடி பிரித்து எடுப்பார். பரோட்டா நம்ம ஊர் கரந்தை பையன் தான் ஒருத்தர் போட்டுட்ருக்காரு, ரொம்ப அம்சமாக இருக்கும். அதில் மட்டன் சொல்லி நம்ம பசங்க அதில் பாசக்கார பயப்பிள்ளைங்க நம்மளை பார்த்துருச்சுங்க. நம்மளை கடைசியாக தான் பார்த்தாங்க, முன்னாடியே பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, எங்களுக்கு ஏற்கனவே ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து வேண்டான்னு சொல்லி கேட்காம அவங்க வந்து அப்புறமா வந்து அவ்வளோ டிஷ்ஷு எனக்கும் ரெனிக்கும் அவ்வளோ நிறைய கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றும் பிரமாதமாக இருந்தது, நாங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணோம். எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து சேர்ஸ்லாம் இப்படி தான் போட்டிருந்தாங்க. இந்த மீட் வந்து சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணோம். மீட்டு ரொம்ப டெண்டராக சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. கஹானி நம்ம ரெஸ்டாரண்ட்டு, நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பெசிஃபிக்கோவில் தான் கொஞ்சம் டான்ஸிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக கலக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் கரெக்டாக சென்டரில் வந்து ஒரு டாய்லெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எனிவே அது எங்கே போனீங்களாலும் இருக்கும். ஸோ இந்த பெசிஃபிக்கோ வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் ஹாப்பனிங்காக இருந்தது. எல்லாருமே ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்லேயே நாங்கள் ஒரு சிக்னேச்சர் டிஷ் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது, கலக்கலாக இருந்தது. இங்கே பாருங்கள் மேலே அப்படி தான் போட்டிருக்காங்க. அந்த 4 ஐட்டத்துலேருந்து நீங்கள் என்னென்னாலும் எடுத்துக்கலாம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதில் பார்த்திங்கன்னா இந்த இட்டாலியன் இது வந்து என்னென்னா அந்த இட்டாலியன் பாஸ்தா இருக்குல்ல, அந்த பாஸ்தா வந்து அதை என்ன சொல்லுவாங்க, ஸ்பெகட்டின்னு தான் சொல்லுவாங்கள்ல, அது ஸ்பெகட்டி சூப்பராக இருந்தது. எந்த இதுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு கத்தி போடுவாங்க. சூப்பர். இவர் பாருங்கள் கலக்கி எடுத்துகிட்டு இருக்காரு. நம்மளுக்கு வந்து டான்ஸன்ஸ்லாம் போட்டு ஃபுல்லாக என்னை வீடியோ எடுன்னு சொல்லிவிட்டு அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். இந்த மக்களும் என்னென்னா ஃபுல் ஜோஷில் 2 இது மெயினாக வந்து அந்த காக்டெயில் பார்ஸும் இந்த மாதிரி இந்த காக்டெயில் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் தான், ஆனால் வந்து அதை வந்து ஃபுல்லாக காக்டெயில் வச்சு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது. இது மீன் ஸ்பெஷலு மீன், இது நல்லா வெந்திருக்கு, கீழே ஒரு க்ரீம் கொடுக்குறாங்க. இதுவே தனியாக சாப்பிடலாம். இது ரேப்போட கொடுக்குறாங்க, அதனால ரேப் கூட போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அற்புதம். எங்களுக்கு வந்து இந்த இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னென்னா லாப்ஸ்டர்ஸ் வந்து ஒரு அப்படியே பக்கெட்டாக வச்சுருந்தானோ அதை வந்து பார்பிக்யூ பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். ஸோ 20-25 பவுண்டுக்கு மேலே இருந்தது. அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ நானும் ரெனியும் ஒன்று வாங்கினோம், பிளேட்டில் கொடுத்தாங்க. நம்ம கொஞ்ச நேரம் அதை ஃபுல்லாக வந்து அவங்க எப்படி செய்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பெஸ்ட் லாப்ஸ்டர்ஸ் எடுத்து நம்மளுக்கு ஒன்று குடியான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கும் ரொம்ப நேரம் நாங்கள் க்யூவில் உட்காந்து சாப்பிட்டோம். மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி அதுதான் எங்களையும் புல் பண்ணிச்சு, சரி நாங்களும் போய் அதை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு. ஆனால் ஏமாற்றோங்க, அதில் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்குது. அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த உள்ளார உட்காந்துட்டு பார்த்தா கறி நோண்டி சாப்பிட்டா ஒரு ஸ்பூன் கூட கறி வரலங்க.
ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதுக்கு வேறு ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம தமிழ் ஏரியாக்கெலாம் போயிருந்தோன்னா 25 பவுண்டுக்கெலாம் கொடுத்தோன்னா 2 பிரியாணி சாப்பிட்டு அதோடு வந்து நெத்திரி வறுவல் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு வந்துருக்கலாம். எனிவே இருந்ததை வச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இதுதாங்க. இது இட்டாலியன். இது அதை உள்ளார வச்சுருக்க அந்த டிஷ்ஷிலே அந்த சைட்ஸ்லலாம் வந்து சீஸ் மாதிரி ஏதோ இருக்குது. அதை வச்சு கலக்குன்னு கலக்கி அதை சூப்பராக ஒருத்தர் கலக்கிட்டே இருக்காரு. அது நல்லா மிக்ஸ் ஆக அதில் டேஸ்ட்டு ஃப்ளேவர் அப்படியே ஏறுது பாருங்கள். அந்த ஃப்ளேவர் ஏறினதுக்கப்புறம் அவங்க என்னென்னா அதில் இந்த ட்ரஃபில் வந்து நல்லா இது போடுறாங்க மேலே. இந்த ட்ரஃபில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது. அப்பா சரியாக இருந்தது. கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் சாப்பிட்டு ரசித்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கடைசியாக இது தாங்க செவுத்துக்கோழியை சாப்பிட்ட இது எக்ஸ்பீரியன்ஸு. அது வந்து அப்படியே வந்து பூச்சி மாதிரி கொடுத்துருந்தா நம்ம சாப்பிட்ருக்க முடியாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பூச்சியை வந்து சாசேஜ் மாதிரி நல்லா அது வந்து அரைச்சி அதை மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி நம்ம வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி மீட் மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருந்தது. ஹைலி ப்ரோட்டீனிஷியஸு, ஃப்யூச்சரில் இதுதான் சாப்பிட போகிறாங்கன்னு எல்லாருமே டேஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. நம்மளும் டேஸ்ட் பண்ணோம். எனக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் புளிப்பாக ஒரு மாதிரி நம்ம ஊர் நார்த்தங்காய் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய உப்புலாம் போட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. பட் சரி நம்மளும் வந்து ஒரு பூச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டேஸ்ட் ஆஃப் லண்டன் ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணணுன்னா போயிட்டு வாங்க. டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயர் வந்து ஜூனில் மிஸ் பண்ணிடாமல் போயிட்டு சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. நான் என்ன சொல்லுவேன்னா அது கரெக்டாக ஓப்பன் ஆகணுன்னே உடனே இது பண்ணி டெஃபினட்டாக வந்து போய் இந்த பாபிக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் பண்ணிவிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இது வந்து நான் வருஷம் மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் போனதுக்கு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்ன எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஃபுல் டே போனால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபுல் டே போவோம், இல்லை 2 days போவோம். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் மறந்துடாமல் ஜூன் மாதம் போங்க. தேங்க்யூ. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய். Jubilee line significant delays, Papa.